சீமான் தானே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோட கவனத்தை இருக்கிற மாதிரி பேசுறாரு. அவருக்கு இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவர் தான் பேசுறாரு. அதனால நான் சீமான் தான் சொல்லுவேன். சீமான் வந்து நெருப்பு மாறின தரமா பேசுவாங்க. அவன் பேசுறதை கேட்டா எங்களும் ஃபுல்லா அரிச்சு போடும். அவங்க பேசுற பார்த்தா பசங்க எல்லாருமே ஃபயர் ஆகிடும். இங்க பாருங்க, இவங்க கூட சீமா ஃபேன் தான். இங்க சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே சீமா ஃபேன் தான். முறையா பேசுவாங்க எல்லாருமே. அவர் பேச்சை கேட்டு தான் நாங்களாம் ஃபுல்லா எல்லாம் தயாராகி வந்துகிட்டு இருக்கோம். கபடியில போய் இன்னாலும் சீமான பேரை எடுத்தாலே அவ்வளவுதான். தரமா பேசுவாங்க எங்க பசங்க எல்லாருமே. சீமானன் தான். சீமான பேச்செல்லாம் எதுல கேட்பீங்க? நேரடியா போய் கேட்டுறீங்களா, மொபைல்ல பாக்குவீங்களா? மொபைல்ல பாப்போனே. டைப்பிங் அடிச்சு சீமான லைவ்னாலே போயிடுவோம். அந்த இடத்துக்கு போலாம்னு நினைப்பான். அந்த இடத்துக்கு எங்களால போக முடியாது. அதனால செல்ல பார்க்க ஆரம்பிச்சிடும் லைவும். தம்பி, நீ பாத்திருக்கியா அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கியா? எப்படா இருக்கும் அவர் பேசுறது? நெருப்பு மாதிரி இருக்குண்ணே. விரும்புறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீமான் அண்ணா தான் விரும்புகிறேன். இப்போ வந்து இன்னும் காரணம்டா பசங்கள்கிட்ட வந்து நல்லா யங்ஸ்டருக்கு நல்ல ஒரு ரீச் ஆகிருக்காரு. ஸ்பீச்சிலேருந்து எல்லாத்துலேயுமே. வருங்காலத்தில் அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் என் கருத்து பண்ணி நான் நினைக்கிறேன். எனக்கு சீமான் தானே. என்ன காரணம்டா? எனக்கு வந்து அவர் பேச்சு தானே. எப்படி பேசுறாரு மத்தவங்களோட? அவர் பேசுற பார்த்தா மோட்டிவேஷனா இருக்கும். அதனால சீமானை பிடிக்கும்.